பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் குடும்பத்தை எப்படியா கொண்டு வந்து ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம அரசி, ராஜி, மீனா 3 பேரும் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம பாண்டியன், நம்ம கோமதி, செந்தில், கதிர், சரவணன் 5 பேர்த்தையுமே ஜெயிலிருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சக்திவேலு, முத்துவேலு வந்துடுறாரு. குமார் 3 பேர் வர்றாங்க. என்னம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் கேட்குறாரு. என்னம்மா ராஜி சாப்பிட்டியா அப்படிங்கவும் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லாம் நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து சரி நீங்கள் இருங்க நாங்கள் போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் போயிடுறாங்க. இங்கே இவங்க 3 பேர் மட்டும் நிற்கும்போது நம்ம தங்கமயில், பாக்கியம், மாணிக்கம் 3 பேர் வர்றாங்க. வரவுமே அங்கே நம்ம மயில் அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கவுமே நம்ம அரசி பார்த்தியா பார்த்தீங்களா நீ செய்கிறதே செஞ்சுட்டு எப்படி நிற்கிறாங்கன்ட்டு. இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லை. இவங்களுக்கு அப்படி என்ன குறை வச்சாங்க? இப்படி அம்மா அப்பாவை கொண்டு போய் இப்படி ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. அன்னைங்களாம் பாவம் அப்படிங்க. ஒரு ராஜிமா பேசாமல் இரு, இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீ ஒரு புது பிரச்சனையெல்லாம் இழுக்க வேண்டாம், நீ தயவு செஞ்சு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம பழனி ஏம்மா நீங்கள் வெளியே நிற்க வேண்டாமா, காரில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சித்தப்பா நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம மயில் சித்தப்பா அப்படின்னு சொல்லவும் யாருமா உனக்கு சித்தப்பா, யார் உனக்கு சித்தப்பா, இனிமேல் அந்த வார்த்தையவே நீ சொல்லாத. எங்கள் அக்கா குடும்பம் உங்களுக்கு என்ன குறை வச்சுச்சுன்னு நீ இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெயிலில் உட்கார வச்சுருக்கிற. அந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. சித்தப்பாவாம்ல சித்தப்பா, ராஜி மாதிரி தானே உன்னையும் நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, நீங்கள் வேணுமா பாரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்ருக்காரு. உடனே நம்ம பாக்கி அட சும்மா நிறுத்துப்பா, நீ என்ன இங்கே தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன்னா உன்னையும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த குடும்பம் வீட்டை விட்டு வெளியேற்றினது தானே அப்படிங்கும். என் குடும்பம் என்னை வெளியேற்றினா மறுபடியும் அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதை எதுக்குமா நீ தேவையில்லாமல் பேசுகிற, நீ எல்லாம் வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியத்தை. என்னப்பா கோர்ட்டு வாசலில் புது பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இருக்கியா, இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னா சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கவுமேனு அப்படிதாம்மா பேசுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப கோவத்தில் பேசுகிறாரு. அப்புறம் ராஜி, அரசி எல்லாரும் போய் மாமா தயவு செஞ்சு பேசாமல் இருங்க மாமா, இவங்களாம் ஒரு ஆளுன்ட்டு இவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம பாண்டியன், கோமதி இவங்க 5 பேர்த்தையும் அவங்க ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரவுமே நம்ம எல்லாருமே போய் பேசுகிறாங்க. கோமதிகிட்ட போய் மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரவணன் அவங்ககிட்ட போய், செந்தில்கிட்ட போய் மீனாவும் பேசுகிறாங்க. எல்லாத்துட்டையும் பேசிட்டு சரி வெளில யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம தங்கமயில விசாரிக்க போகிறாங்க. வெளியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாக்கியம் ஒழுங்காக சொல்கிறத கேளு மயில, அம்மா சொல்கிற மாதிரி அங்கே உள்ளே சொல்லணும், நீயா எதாவது இது பண்ணி வச்சிடாத, அம்மா என்ன சொல்கிறோன்னா அதை மட்டும் கேளு, நீ மாற்றி எதுவும் பேசுனேன்னா எங்கள் 2 பேர்த்தையும் பொய் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி உள்ளே தூக்கி வச்சுருவாங்க, பார்த்துக்கோ. சரவணன் உனக்கு மாப்பிள்ளை உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் வாழணும்னா ஒழுங்காக நீ அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு தங்கமயில தான் விசாரிக்கிறாங்க, என்னம்மா நடந்துச்சு உன் புகுந்த வீட்டில் அப்படிங்கவுமேனு. அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வக்கீலும் என்னம்மா உங்கள் வீட்டில் உன்னை கொடுமைப்படுத்துனாங்களா, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்களா அப்படிங்கவுமே ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, இந்த பொண்ணை வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பொண்ணோட கர்ப்பவங்க அலைஞ்சு போச்சு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, என்னம்மா நீ இவ்வளோ அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க, நீ என்னம்மா ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கும். ஆமாம் அதுதான் உண்மை, எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லவுமேனு, என்னப்பா நீ இவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற, இந்த பொண்ணு மறுபடியும் போய் வாழணும் அப்படிங்கவுமே பொண்ணுங்களுக்கு வேறு வழி இல்லைங்க சார், எப்படி என்ன தான் நடந்தாலும் புருஷ வீட்டில் தானே போய் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் மயில் தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்குங்கம்மா, நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம், மறுபடியும் நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நம்ம சரவணன் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.